திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தாய் மற்றும் இளைய மகன் ஆகியோர் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த மகனுக்கு மனநிலை சரியில்லாத நிலையில் இளைய மகனும் திருமணமாகாத விரக்தியில் இருந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான தாய் விபரீத முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. பழனியில் தாய் மகன் இருவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி 25வது வார்டு சௌமி நாராயண கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயா. வயது 65 ஆகிறது. இவருடைய கணவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் மனநல சரியில்லாத நிலையில் காப்பகத்தில் பராமரிப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. இளைய மகன் வினோத் பிரபுவும் வேலைக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் அவரும் கடந்த சில நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தாய் விஜயா குடும்பத்தை எண்ணியும் மேலும் மகனுக்கு திருமணமாகாத நிலையில் மனவேதனை இருந்து வந்த நிலையில் நேற்று விஜயா மகன் பிரபு இருவரும் அளவுக்கு அதிகமான மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு நீண்ட நேரமாக திறக்கப்படாத நிலையில் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் சார்பு ஆய்வாளர் விஜய் ஆகியோர் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது இறந்த நிலையில் உள்ளதை அடுத்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பழனி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். எதற்காக கொலை செய்து கொண்டனர் அல்லது வேறேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனியில் தாய் மகன் இருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.